இதெல்லாம் மேஜிக்கில் நண்பா, கொஞ்சம் சயின்ஸ். உங்கள் கண்ணு உங்களை ஏமாற்றலாம், கவனமாக இருங்க. ஒரு தண்ணி மேலே ஒரு கேண்டிலை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் பாட்டிலில் கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துக்குவோம். இப்போ அந்த பாட்டில் எடுத்து அந்த கேண்டிலை கவுத்தோம் அப்படின்னா அந்த பாட்டில் அந்த தண்ணி எப்படி உரியுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு கிளாஸில் இருக்கிற தண்ணியை காடால் மூடி அதை ஒயின் கிளாஸ் மேலே இன்வெர்ட்டாக வச்சுருவோம். அப்புறம் 2 கிளாஸுக்கு இடையில சின்னோண்டு கேப் ஏற்படுத்தணும் அப்படின்னா டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் காரணமாக அந்த ஒயின் எப்படி மேலே போகுது பார்த்தீங்களா? ஒரு கிளாஸில் பேக்கிங் சோடாவையும் ஒயிட் வினிகரையும் கலந்து எடுத்து அதை இன்னொரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ அதுலேருந்து உருவாகிற கார்பன் டை ஆக்சைடு 2 ரோல் உள்ள மெழுகுவர்த்தியை அணைக்கணும். உங்களுக்கு தெரியுமா? இந்த மார்க்கரால் ஒரு படத்தை வரைஞ்சி அது மேலே தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அந்த பிக்சர் பிச்சுக்கிட்டு மேலே வந்துடும். இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பேப்பர் கிளிப்பை பென்சிலில் சுற்றி அதை ஹாட் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா திருப்பி அது பழைய ஷேப்புக்கே வந்துடும். உங்களுக்கு தெரியுமா? ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் சைடு செல்ல மெட்டலை அட்ராக்ட் பண்ணும். அது மேலே ஒரு காப்பர் ஒயரம் வச்சோம் அப்படின்னா அது எப்படி சுற்றுதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் சயின்ஸ். ஒரு ஒயிட் ரோஸோட காம்பை 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அந்த 4 பீஸையும் 4 கலரில் படுற மாதிரி ஒரு நாளைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் ரோஸ் 4 பக்கமும் 4 கலராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்களையும் தெரியப்படுத்துவோம். இந்த மாதிரி வீடியோவை தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.